வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அந்த அமைப்புகள் படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில், செப்டம்பர் மாத துவக்கத்தில் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள், ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 7.5 சனியில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதனால் நிறையா முன்பின் பேச்சுவார்த்தைகள், சரியான கருத்து ஒற்றுமை இல்லாமல் போகிறது, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், வேலையில் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள், வேலையில் அலைச்சல், சில நபர்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்கிறது, வேலை கிடைக்காமல் இருக்கிறது, வேலை இருந்தும் நிறைய பிரச்சனைகளை அதை சந்திக்கிறது. இந்த மாதிரியான சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான். ஸோ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் ராகு பெருசாக உங்களுக்கு கெடுதலை தரமாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா குரு பலம், வியாழ நோக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அப்போ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலே யாராவது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு சுப நேரங்களாக இது காட்டப்படுது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில், ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் புதன் பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவு. இங்கே சுக்கிரன் நீசமாக இருக்குதுங்க, கேது கூட இணைச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல புதன் பகவான் 4ஆம் தேதி 9வது மாதம் 2024 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்திலேருந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் அதிபதி 8ல், 6 கூடியவர் 8ல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட, ஆட்சி பெற்ற சூரியனோட அந்த புதன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சார் அது நல்ல விஷயமா சார் அப்படின்னா, 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. கண்டிப்பாக 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் நல்லது கிடையாது. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனா கெட்டவன் கெட்டலில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது புதன் ஏதோ ஒரு வகையில் நன்மையை செய்யலாம். ஆனால் 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது கொஞ்சம் தொந்தரவுகள் தான் காட்டுது அப்படிங்கிறது சொல்லுது. என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக 16/9/2024 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூரியன் சிம்மத்தில் 16ஆம் தேதி அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது சூரியன் பாக்கியத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன விஷயங்களில் பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சூரியன் ஒவ்வொரு மகர ராசி மகர லக்னத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு சூரியன் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பார் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அது அப்படி 9ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் பயணிக்கும் போது என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி அங்கே கேதுவும் இருக்குது, கேது கூட போய் அந்த சூரியன் இணையுது. ஓகே, அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய கிரகம்னா சுக்கிர பகவான் தான். 5-10க்கு அதிபதி, ஒரு கேந்திர ஒரு திரிகோணாத்திற்கு அதிபதி, 9ஆம் இடத்துல இருக்கார். 10க்குடையவர் 9ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இங்கே நெகட்டிவாக ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம். ஆனால் அந்த சுக்கிரன் நீசமாக இருந்து கேது கூட இணைகிறாருங்க. நிறைய வாய்ப்புகள், நிறைய நன்மைகள் கிடைச்ச போதும், நிறைய உதவிகள் கிடைச்ச போதும் அது போதுமானதா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே போகுது. இப்போ அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு. ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே சுக்கிரன் உட்கார போகிறார். அப்போது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உச்சமாகக்கூடிய வீட்டில் 10ஆம் அதிபதி பலம் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது.
அப்படி பலம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அத்தனைக்கும் தீர்வு சுக்கிரன்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போ சுக்கிரன் பயிற்சியினால் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துறோம். கடைசியாக 23ஆம் தேதி அந்த புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த புதன் அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற 3 பலத்தையும் அடைகிறார். பாக்கியாதிபதி உச்சமடையுது, ஆட்சி அடையுது. அதே போல் 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆல்ரெடி உங்களுடைய லக்னாதிபதி 2ஆம் இடத்துல, ராசியாதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் தான் இருக்கார். 1, 5, 9 3மே இந்த மாத இறுதியில் பலம் அடையுது. இப்போ மகரத்துக்கு சில நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல புதன் பகவான். முதல் 4 நாட்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறதுன்னு 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் தகராறுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்களில் 3வது மனிதர்களுடைய தூண்டுதனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இது சரியா, அது சரியா, அது கரெக்டா, இது கரெக்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரும். முதல் 4 நாட்களுக்கு மட்டும்தான். அந்த கருத்து வேற்றுமைகள் சரியாயிடுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். ஏன்னா வயது மூத்த நபர்களினுடைய ஒரு ஆலோசனையின்படி அவங்ககிட்ட ஒரு சண்டைன்னு வந்துன்னா பெரியவங்க வந்து தடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மூத்தவர்களினுடைய ஆதரவோட கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துன்னா இந்த காலகட்டம் தாராளமாக செய்யலாம். சின்ன சின்ன தடங்களுக்கு அப்புறம் அது சப்போர்ட்டிவாக நடக்கும். முதல் 4 நாட்களுக்கு நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் இறுதியில் அது ஆதாயமாக முடியறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முதல் 4 நாட்களுக்கு புதனனுடைய அமர்வு நல்ல நிலை தான், இல்லைன்னு சொல்ல. அதற்கப்புறம் அந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்குள்ளே மறைகிறார். அஷ்டமஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி மறைகிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி இருந்த பிரச்சனையை பெருசு பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழியை பார்க்க முடியும். பாருங்கள், இருக்கிற பிரச்சனை பெருசாகி தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான தீர்வு கிடைக்கும். அதை மறந்துடக்கூடாது. பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். அணைய போகிற விளக்கு தான் பிரகாசம் மாதிரி எரியும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பெருசாகும் போது அது தீர்வுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாராவது இருக்குங்களா, துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை இந்த காலகட்டம் புதன் உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுப்பார். அந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த புதன் பகவான் செய்கிறார். ஓகே, அடுத்ததான் இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வேலையில் பலவிதமான மன அழுத்தங்களை இந்த புதன் கொடுத்துருவார். 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்காரங்க வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக அந்த ஆடிட்டிங் விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க, கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ரொடக்ஷன் டீம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகும்போது அங்கே ஒன்றும் பண்ணுறதில்ல புதன். வேறு சொன்ன இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, ஸோ இவங்களாம் கவனமாக இருக்கணும். என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அமைப்போ இல்லை ஒரு பழியை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழலோ இருக்குது. அதே போல் ஒருத்தரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குவீங்க, அவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழல், அவர்கள் நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம சரியாக பார்த்துக்கிறது நல்லதாக படுது அப்படிங்கிறத சொல்லுது. 3ஆவதாக நல்லா பாருங்கள், உடலில் தொந்தரவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக எந்த வேலையும் செய்திடாதீங்க. ஏன்னா நம்ம உடல் தொந்தரவுகள் இருக்குது, டாக்டர் சொல்லியிருப்பாங்க இப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அதை பார்த்துக்காம நம்ம இஷ்டத்துக்கு இருப்ப மறுபடியும் தொந்தரவுகளை அதிகப்படுத்திடுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நட்பு வட்டாரத்தில் ஒரு
நம்ப முடியாத ஒரு துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதிக மன அழுத்தம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது. 9ஆம் அதிபதி 8ல் அப்படிங்கும்போது வயது மூத்த நபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்கள், குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள், இவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் தடுமாற்றம் நிறைந்த ஒரு சூழலாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் என்ன பார்த்துக்கிடணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அதே போல் உங்களுக்கு யாராவது ஜாமீன் போடுறது, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சாலே அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லாமல் வாயை மூட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது. தெரியாத விஷயத்தை ஓப்பனாக பேசும்போது, எனக்கு அது தெரியுமாக்கும் இது தெரியுமாக்கும், சும்மா கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த பேசும்போது அதன் மூலமாகவும் தொந்தரவுகள் வருது. இப்போ நாவடக்கம் ரொம்ப தேவை அப்படிங்கிறது சொல்லுது. இந்த நாவடக்கம் இல்லாமல் போகிறதுனால குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வரும். குடும்ப உறவுகளை விட்டு நம்ம கொஞ்சம் தனிச்சிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வை கொடுத்துரும் அந்த புதன். கவனம் 23ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, 9ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அப்போது இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ, இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக பட்டதோ, இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்ததோ, அதில் எல்லாம் நம்ம ரிலீஃப் ஆக போகிறோம். அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம அப்படியே ரெக்கவர் ஆகி வரப்போகிறோம். ஸோ அதுதான் ஒரு சூப்பரான விஷயமா இருக்க போது. இழந்த பதவி, இழந்த பெயர், இழந்த புகழ், இழந்த செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது. கேதுவால் என்னென்னவெல்லாம் பாதிக்கப்பட்டதோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த கபாலி திரும்பி வந்துட்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் ரஜினி சார் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் பேசுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த புதன் கிரியேட் பண்ணிடுவார். தைரியமாக இருக்கலாம். அடுத்ததாக சூரியன் முதல் 16 நாட்களுக்கு 8ஆம் இடத்துல மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இன்சூரன்ஸு, எல்ஐசி இது சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது பண போக்குவரத்துகள் தடையாகிட்டு இருந்துன்னா அந்த காலகட்டம் கிடச்சிடும். அதே போல் கிராஜுவிட்டி அமௌண்ட் வராமல் இருக்குது, பிஎஃப் அமௌண்ட் வராமல் இருக்குது, வெளியில் ஒரு பணம் கொடுத்துருக்கேன் அது இன்னும் திரும்பி வராமல் இருக்குது, அவங்ககிட்ட அவன் இருக்கானா இல்லையானே தெரியல, அவங்கள்ட்ட காசு இருக்கா இல்லையானே தெரியல, நான் அதை எப்போ கலெக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு கிடைக்கும், தீர்வு வரும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. மிக உயரமான இடங்கள் இருக்கக்கூடிய மலை கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. இப்போ 8ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான், தவறு எதுவும் இல்லை. அதே போல் உங்களுக்கு உடல் சூடு சம்மந்தமாக காய்ச்சல், தலைவலி, பேதி, ஜுரம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முதல் 16 நாட்களுக்கு பார்த்துக்கிடுங்க. முடிஞ்சளவு பழைய உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டாக்டர் சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு அவசியம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்துல அந்த சூரியன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கேது தந்த பலவிதமான பிரச்சனைகளை அந்த சூரிய பகவான் தீர்க்கிறார் அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் கேது கூட இணையும் போது, கேது கூட எந்த கிரகம் இணைந்தாலும் கேது தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. ஆனால் அந்த வீட்டதிபதி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அவமானம், அசிங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் நடந்ததோ அதுக்கெல்லாமே ஒரு ரெக்கவராக இந்த மாதம் இருக்கும். மாத கடைசியில் அதெல்லாமே ரெக்கவர் ஆக போது நீங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கரைகளை துடைத்து கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது. அடுத்ததாக சுக்கிர பகவான் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். 5க்கு அதிபதி 9ஆம் இடத்துல நீசம் பெற்று கேதுவோட. குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். படிச்சுட்டு இருக்கீங்கன்னா படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. முதல் 18 நாட்களுக்கு குலதெய்வ வழிபாடு ஏதோ ஒரு டைம் அது போயிட்டு வந்துடுங்க. முடிஞ்சால் வீட்லேயே குலதெய்வத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. முக்கியமாக சொல்ல போகிறேன், குழந்தைகளுக்காக பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இரண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால முதல் 18 நாட்களுக்கு வேலை, தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த பயணத்தால் ஒரு பயன் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு. தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தோம், ஒன்றுமே